வணக்கம். இன்னைக்கு வீட்டில் உள்ள அனைவருமே மீண்டும் மீண்டும் விரும்பி கேட்கக்கூடிய நாவில் வைத்ததும் கரையக்கூடிய கடலை மாவு அல்வா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்ய போகிற இந்த அல்வாவுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதனால் அரை கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். நான் அதில் ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவு நெய்யை ஃபஸ்ட்டு சட்டியில் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் அதில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த நெய்யிலே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிடுறேன். ரவை கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் அந்த நெய்யிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே மொத்த நெய்யும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பிறகு நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். மாவு சேர்த்த பிறகு கொஞ்சம் உருண்டு கட்டி போடுற மாதிரி இருக்கும். அதை லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக பொடிச்சு விட்டுவிடணும். இல்லைன்னா ரொம்ப உருண்டு ஒரு மாதிரி கட்டி ஆயிரும். பாருங்கள், நெய் சேர்த்தது மாவு நல்லா உருண்டு வருது. அது நல்லா பாத்திரத்தை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டு கரண்டியை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுறணும். பாருங்கள், இது மாதிரி கட்டி இல்லாமல் ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆன உடனே ரவையும் மாவும் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு மணம் வரும். கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டிப்படாமல் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா கலந்து விட்டுறணும். பாலும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி கட்டி இல்லாமல் ஆன பிறகு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் மாவுக்கு 3/4 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சீனி கூட இதுக்கு பதிலாக சேர்த்து விடலாம். மாவும் சர்க்கரையும் நல்லா கலந்து வர்றது வரைக்கும் இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இடித்து கொடுத்து கட்டி வராத அளவுக்கு நல்லா கலந்து விடணும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நெய் விடலாமான்னு பார்த்தா நெய் விட்டால் ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். நம்ம எடுத்துருக்கிற அரை கப் நெய்யே போதுமானதாக இருக்கும். அடுத்து மாவும் சர்க்கரையும் நல்லா கலந்து ஒன்றோட ஒன்று கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எடுத்துருக்கிற 1 கப் மாவு அளவுக்கு 2 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும். தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அல்வா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா அல்வா ஒரு மாதிரி ஹார்டாயிரும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாத மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியிலையும் பிடிக்கும், மாவும் உருண்டு ஒரு மாதிரி கெட்டி ஆயிரும். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றி மாவு நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் மீதி இருக்கிற தண்ணியையும் அது கூட விட்டு நல்லா கலந்து விட்டுலாம். தண்ணி கொதிக்க ஊற்றணும். அப்போ தான் அல்வா நல்லா வரும். தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். நான் ஒரு கையில் ஃபோனையும் பிடிச்சிக்கிட்டே பண்ணுறதுனால எல்லா தண்ணியும் சேர்த்து ஊற்றி காட்டியிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சட்டியை நல்லா ஒரு கை வச்சு பிடிச்சிக்கிட்டு கட்டிப்படாதவாறு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடணும். பாருங்கள், இது மாதிரி கலர்லாம் மாறி கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் வரக்கூடிய ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இல்லைன்னா வேறு ஏதாவது நட்ஸ் இருந்ததுன்னா அதை கூட இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. செய்து பாருங்கள் நீங்களும். அடுத்து ஒரு எண்ணெய் தடவை ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். நல்லா ஆறின பிறகு இது கெட்டிப்படவோ இறுகவோ செய்யாது. நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கெல்லாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே வந்திருக்குது அல்வா. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருக்கும். பாருங்கள், அல்வா ரொம்ப சாப்பிட்டா நல்லா பக்குவமாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.